ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிறது முருகனோட சக்தி வாய்ந்த மந்திரம். இதுல ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். செல்வம், ஞானம், வெற்றி, ஆரோக்கியம் இப்படி எல்லாமே கிடைக்கும்னு நம்ம முருகனை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றப்போ நம்ம மனசு அமைதியாகும், தைரியம் கிடைக்கும், நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், பயம் இதெல்லாம் போகும். ஒரு வழிகாட்டி மாதிரி இந்த மந்திரம் நம்ம கூடவே இருக்கும். சா லக்ஷ்மி கடாட்சத்தையும், ரா சரஸ்வதி கடாட்சத்தையும், வா மோக்ஷத்தையும், நா சத்ருக்களை ஜெயிக்கிறதையும், பா மிருத்யுவ அதாவது சாபத்தை ஜெயிக்கிறதையும், வா நோயற்ற வாழ்வையும் குறிக்குது. இந்த மந்திரத்தை சொல்றப்போ செல்வம், ஞானம், வெற்றி, ஆரோக்கியம் இப்படி எல்லாமே கிடைக்கும்னு நம்பப்படுது. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொன்னா நினைச்சது நடக்கும்னு நம்பப்படுது. புராணப்படி முருகப்பெருமான் உதித்த தலம் சரவண பொய்கை, அதாவது நாணல் காட்டில் உள்ள ஒரு பொய்கை. அதனாலதான் அவருக்கு சரவண பவன் என்ற பெயரும் இந்த மந்திரத்துக்கு சரவணபவா என்ற மூலமும் வந்தது. ஒரு முறை பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட ராஜாவுக்கு முனிவர் இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரிக்க சொல்லி தோஷத்தை போக்கினாராம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது. இதை பற்றி ஒரு காலத்துல தாரகாசுரன் அப்படிங்கிற பயங்கரமான அசுரன் தேவர்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தான். சிவபெருமானோட மகனால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும்னு ஒரு வரம் இருந்துச்சு. அப்போ தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகள் உருவானது. அந்த பொறிகளை அக்னி தேவன் கங்கையிடம் கொடுக்க கங்கை அத சரவண பொய்கையில் மெதுவா இறக்கி வச்சது. அங்கே அந்த பொறிகள் 6 குழந்தைகளா மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது. அப்புறம் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா சேர்ந்து அணைச்சப்போ 6 தலைகளோட முருகப்பெருமானா மாறினார். அந்த முருகன் தான் தாரகாசுரனை வதம் செய்தார். முருகப்பெருமான் தன்னோட வேல் மூலமா அசுரர்களை வதம் செஞ்சார். அந்த வேல் ஞானத்தின் சின்னமா கருதப்படுது. முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. சரவணன், கார்த்திகேயன், கந்தன், குமாரன் இப்படி பல பெயர்கள். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.